பத்தாம் திருமொழியில 10வது பத்து. 10ஆம் பத்துன்னு நம்ம சொல்றது. அதாவது இந்த திருமங்கை ஆழ்வாரினுடைய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பெரியாழ்வார் மாரியே இவரும் வெவ்வேறு வகைப்பாடுகளை ட்ரை பண்ணி பார்க்குறாரு. முயற்சி செய்து பார்க்குறாரு. முயற்சினா எல்லாத்தையுமே இறை பக்தியோட சேர்க்கறதுல ஒரு முயற்சி அது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கூறுகளையும் நீங்க திருமங்கை ஆழ்வார்ட்ட பார்க்கலாம். இப்போ சங்க இலக்கிய பாடல்களையும் பிரபந்தத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நீங்க பண்றதா இருந்தா முதல் இடத்துக்கு வரக்கூடியவர் திருமங்கை ஆழ்வார் தான். அடுத்து நம்மாழ்வார், அடுத்ததாக நம்மாழ்வார் வருவார். இந்த ஒரே ஒரு நிமிடம், ஒரு நிமிடம் மட்டும். மன்னிக்கணும், இன்னொரு கால் வந்துருச்சு, மாத்தி விட்டேன். அப்போ இந்த சங்க பாடல்கள்ல இருக்கக்கூடிய கூறுகளை நீங்க அப்படியே பிரபந்தத்துக்குள்ள பயன்படுத்தக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஆளு திருமங்கை மன்னன். அதற்கு அடுத்தாற் போல நம்மாழ்வார சொல்லலாம். பிற எல்லாரும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இவர்கள் தான் அந்த கூறுகளை அதிகமா பயன்படுத்துறாங்க. இப்போ பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறதுக்கும் 4 சாம்பிள் இவர் வச்சிருக்கார், திருமங்கை மன்னன் வச்சிருக்கார். தலைவன் தலைவி, நற்றாய் கூற்று, அப்புறம் தோழி கூற்று, அதற்கப்புறம் நற்றாயின் புலம்பல், அவள் என் பொண்ணு இப்படி ஆயிட்டாளே அப்படின்னு புலம்புறது, இது அத்தனையும் இவர் பயன்படுத்துறார். அப்புறம் ரொம்ப இதா பார்த்தா பழமொழிகளை பயன்படுத்தி பாட்டு எழுதுறார். அப்புறம் ஸ்லேடை, இறைவனை வந்து நிந்தாஸ்துதி, அவனை திட்டி திட்டுற மாதிரி திட்டி புகழ்றது, அப்படி பாடல்கள் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா தூது குறித்து எழுதுறார். தூது விடுதல் அப்படிங்கிறது இந்திய அளவிலேயே அது ஒரு இலக்கிய மரபு. இப்போ காளிதாசனுடைய புகழ்பெற்ற மேக சந்தேசம்ங்கிறதே மேகத்தை தூது விடுதல் தான். அப்ப தூது இலக்கியம்ங்கிறது இந்தியா முழுவதிலும் காவிய இலக்கியத்தில், காவியத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது. அப்ப அந்த தூது விடுவதற்கு தலைவன் தலைவியை, தலைவி இருக்கும் இடத்திற்கு தூதாக எதையெல்லாமோ அனுப்புவார். பறவை, காற்று, அப்புறம் மேகம், எதெல்லாம் வந்து அப்படி வானில் பறந்து செல்லுமோ, எல்லைகளை தாண்டி செல்லுமோ, அது எல்லாத்தையும் அவங்க தூதா அனுப்புவாங்க. அப்படி தூதா அனுப்புறது வழியாக தான் அந்த தலைவன் தூது விடும்போது தலைவி மேல தான் எவ்வளவு அன்பு செலுத்துகிறேன், தலைவி இல்லாததால் எவ்வளவு வருந்துகிறேன், அதே மாதிரி தலைவியும் தலைவனை பிரிந்து தூது விடுவாங்க. தலைவன் இல்லாதனால நான் எவ்வளவு சங்கடமா இருக்கேன், தலைவன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த பாடல்கள் வழியாக தலைவனும் தலைவியும் தாங்கள் ஒருவர் மேல் ஒருவர் கொண்டிருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக பாடல் அமையும். அன்பை வெளிப்படுத்துவதற்கு தானே அவங்க ஒவ்வொரு சிச்சுவேஷன் அமைக்கிறாங்க. அதுல வந்து கோபம் வேற பட்டுப்பாங்க. அன்பினால் ஏற்படக்கூடிய கோபம், நான் எவ்வளவு நாளா கூப்பிடுறேன், எத்தனை தூது விட்டுட்டேன், உங்க தலைவர் வரல பாத்தியா, இப்படி எல்லாம் பேசுவாங்க. இதுல இந்த திருமங்கை ஆழ்வார் விடுற தூதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, திருமங்கை ஆழ்வார் தூது எல்லாமே ஒரு ஒரு எக்ஸைட்டான ஒரு பெண், எக்ஸைட்மெண்ட்னால அப்படியே பரபர பரபரன்னு இருக்கக்கூடிய, உடனே இப்பவே அப்படின்னு ஒரு பயங்கர துடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இந்த இடத்துல தலைவியா காட்டுறாரு. ஏன் அப்படி சொல்றோம்? பொதுவா தூது இப்ப உதாரணமா அன்னப்பறவையை தூதாக தேர்ந்தெடுக்கிறார்கள்னு வச்சுப்போம். அந்த அன்னப்பறவைகிட்ட நம்ம உள்ள கிடக்கையை முழுவதும் சொல்லி நீ தூதாக போ அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நிதானமா அன்னப்பறவையை உட்கார வச்சு ஒரு 10-15 பாடல்கள், 20-25 பாடல்களாக பொறுமையா பாடி அதுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க.
ஆனால் திருமங்கையாழ்வாரனுடைய நாயகிக்கு இவ்வளவு பொறுமையெல்லாம் இல்ல. 4 வரி ஒரு தூது விடுறதுக்குள்ள அடுத்தத 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 அப்படி சொல்றா. சரி, தூதுக்கு எதை செலக்ட் பண்றா அப்படின்னு பார்த்தா அன்கன்வென்ஷனல் ஐட்டங்கள் இதெல்லாம். அதாவது நீங்க ட்ரெடிஷனலா கன்வென்ஷனலா தூதுக்கு எதையெல்லாம் கூப்பிடலாம்னு சொன்னா, இதுல கிளி இருக்கு, கிளிய கூப்பிடுவாங்க. இத வந்து தென்றல் காற்றை ஆஹ் இது தூதா ஏற்கிறது உண்டு, குயிலையும் தூதாக ஏற்பது உண்டு. இதெல்லாம் போக இவர் தூதாக செலக்ட் பண்ற ஐட்டங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இது வேற யாருமே அதை பயன்படுத்தி இருக்க மாட்டவே மாட்டாங்க. இது எவருமே பயன்படுத்தி இருக்க முடியாத இதையெல்லாம் இவர் கொண்டாந்து இங்க போடுறாரு. அப்ப இது எந்த அடிப்படையில இதை செலக்ட் பண்றாருன்னு பார்த்தா ஒரு ஒற்றுமையை பார்க்கலாம். இதில் இவர் குறிப்பிடும் எல்லாமே சகுனங்களுக்காக பயன்படுத்தப்படுபவை, சகுனங்களை குறிப்பதற்காக சொல்பவை. உதாரணமா செம்போத்து பறவையை முதல்ல ஆரம்பிக்கிறார். பஞ்சபட்சி சாஸ்திரம்னு நமக்கு ஒண்ணு உண்டு. 5 விதமான பறவைகளை வைத்து நீங்க நிமித்தம், அதாவது சகுனம் கணிக்கலாம். அந்த பறவையை பார்த்தால் நல்லது, அந்த பறவை வலம் பறந்தால், இடமிருந்து வலம் பறந்தால் நல்லது, அந்த பறவை சப்தமிட்டால் நல்லது. இப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் அந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் இருக்கு. இதை முன்னாடி நிமித்திகர்கள் ரொம்ப இதா பார்த்து, அதாவது நாள், கரணம், சேவம் இப்படி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்படியாகப்பட்டவை எதுவுமே இல்லாத பட்சத்துல நீங்க இது எதுவும் பார்க்க முடியாதபடிக்கு ஒரு அவசரமா ஒரு வேலையை செய்யணும், இப்பவே உத்தரவு ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பஞ்சபட்ச சாஸ்திரத்தை பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க சும்மா பஞ்சாங்கம்னு ஓபன் பண்ணி அதுல பஞ்சபட்சின்னு பாத்தீங்கன்னாலே வரும். அதுல செம்போத்தம் ஒண்ணு, வாக்கிய பஞ்சாங்கத்துல தெற்கு சைடு. செம்போத்து ஒரு நாளும் தூதுக்குரிய பறவை இல்லை, அது இந்த நிமித்திகத்துக்குரிய பறவை. காக்கை, காக்கையை கூப்பிடுறார், காக்கையும் சகுனத்திற்குரிய பறவை. அப்புறம் கோழி, கோழியும் சகுனத்துக்குரிய பறவை, பஞ்சபட்சியில வரக்கூடியது. இந்த 3 பறவைகள். இதுல இது ஏன் அப்படின்னா, இவள் வந்து தன்னை சுற்றி நிகழக்கூடிய ஒவ்வொன்னையும் தனக்கு சாதகமான நிமித்தமாக கன்வெர்ட் பண்ண நினைக்கிறாளாம். அதுதான் இங்க தூதுன்னு சொன்னா கூட எப்படி இது இது தூதுங்கிறத விட இது வந்து ஒரு நிமித்திகம். எனக்கு வந்து ஒரு இந்த வடிவேலு காமெடி வரும்ல, இதுக்கு மட்டும் கரெக்டா உச்சி கொட்டுதா இந்த பள்ளி அப்படிங்கிற மாதிரி, நான் வந்து இப்ப தலைவன் வரணும்னு சொல்லுவேனா, அப்ப நீ கரெக்டா உச்சி கொட்டணுமா அப்படின்னு அப்படி ஒவ்வொன்னையா வந்து தனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது. இந்த வசூல் ராஜா காமெடி மாதிரி. ஆமா, 10ல இருந்து 3 கழிய 7 வந்துருச்சா, இதுதான் உங்க ராசி நம்பர். ஏய் இது என்னடா இப்படி சொன்னா இப்படி சொல்லுவீங்க அப்படித்தான், இதுதான் 7 தான் உனக்கு ராசி நம்பர் அப்படிங்கிற மாதிரி இவரா டிரைவ் பண்றாரு. திருமங்கை ஆழ்வாருடைய தலைவி என்ன செய்யறா, இதெல்லாம் நான் வந்து இறைவனை நினைக்கும் போது நீங்க எல்லாம் இப்படி சொல்லணும், இறைவனை நான் இப்படி சொல்லும் போது நீங்க எல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்கறது. அப்ப இது தூது அப்படிங்கிறத விட இதை நம்ம கரெக்டா சொல்றதாக இருந்தா இது அனைத்துமே நிமித்திக காரணங்களை அவளுடைய அன்பின் பித்து நிலையினால, அவ இறைவனை மீது கொண்ட அன்பு, இப்ப இறைவனை பிரிந்திருப்பதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரிவின் துயரம் காரணமாக அவன் விரைவில் தன் தலைவன் தன்னிடம் வந்து சேர வேண்டும் என்கிற ஆவலின் காரணமாக தலைவி வந்து இப்படி ஒரு ஒரு விளையாட்டை விளையாடுறான். அவளுக்கே தெரியுது இது ஒரு பித்து நிலை தான், இருந்தாலும் இப்படி கேட்டு பாக்குறான். அப்படிதான் இந்த 10 பாடலையும் பார்க்கணும். பாடல் எளிதா இருக்கு, ஆனா இந்த எளிமையான பாடலுக்கு பின்னால அப்படி ஒரு ஆழமான உணர்வு இருக்கு. என் பையன் வந்துருவான், இந்த செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் விளக்கேத்துனேன், அப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பூ கீழே விழுந்துச்சு, என் பையன் கட்டாயம் அவனுக்கு ப்ரமோஷன் வந்துடும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய தாய்மார்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அத மாதிரி நமக்கு சூழ்நிலையில இருந்து நமக்கு ஏற்றதை நாம we are forced to derive அப்படி பண்றோம். அதுதான் இந்த அந்த சைக்காலஜில இந்த 10 பாட்டும். முதல் பாட்டு ரொம்ப ஈஸி. இது ஜாஜா ஒண்ணு ஒரு இன்டர்ஃபியரன்ஸ். இது வந்து ஒரு செட்டப் பண்ணிக்கிறது தான் இது. அதாவது சைக்கலாஜிக்கலி செட்டிங் அப் இதெல்லாம், இந்த நிமித்தங்களை எல்லாம் ஒரு செட்டப் நாடகம் சொல்லுவாங்க அது மாதிரி. அதாவது தனக்கு சாதகமாக தனது நிமித்தங்களை ஒரு ரிக்வெஸ்ட் பண்றா, எனக்கு சாதகமா அப்படி பண்ணுங்களேன். இந்த
வீட்டுல சகுனம் பார்க்கும்போது முன்னாடி சகுனம்னா என்ன, எதிர்ப்படுவதில் இருந்து சகுனம் பார்க்கணும். ஆனா நம்ம ஒரு ஐடியா வச்சிருப்போம். வீட்டுல அம்மா நீ வாசல்ல இருந்து இப்படி உள்ளவா, நான் வெளியே போகும்போது நீ இப்படி எதிர்த்தாப்புல வா, அப்படி சொல்றோம்ல. அப்படி சகுனம் அது சகுனமா, நல்ல சகுனமா. நான் வண்டியில கிளம்பும்போது நீ எதிர்த்தாப்புல வா அப்படின்னு சொல்றது, அது சகுனம், நல்ல சகுனம் வந்துருச்சு. இந்த சகுனம் நம்ம செட் பண்றதுதான், நம்ம திருப்திக்கு நம்ம நலனுக்கு நம்ம செட் பண்ணிக்கிறது. அத மாதிரி இதுவும் அதே மாதிரிதான், அப்படி செட் பண்றா எல்லாத்தையும். செம்போத்துங்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது இந்தியன் ஏசியன் காக்கூல், அது பேரு இங்கிலீஷ்ல கோக்கூல் தான் நினைக்கிறேன். அது வந்து காக்கையும் குயிலும் கலந்த கலவையா இருக்கும். செம்பழுப்பு நிறத்துல அதனுடைய இறக்கையும் வாலும் இருக்கும். கண் சிவந்த நிறத்துல இருக்கும். உடல் கருப்பு நிறத்துல இருக்கும். காக்கையை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல குயில் கலர்ல இருக்கும். முகம் குயில் போல இருக்கும். ரொம்ப ஈஸியா அது வெளியில வராது. புதற்பறவை, புஷ் பேர்டு இது. ஆனா இத பாத்தீங்கன்னா ரொம்ப லக்கு இது. இந்த பறவை பார்த்தாலே வந்து செண்பக பறவைன்னு சொல்லப்படுவது. அத பாக்குறதே வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செண்பக பறவை இடமிருந்து வலம் பறந்ததை பார்க்கிறோம்னா நாம எண்ணிய காரியம் நிறைவேறும் அப்படின்னு அதுக்கு பொருள். ஆகவே என்ன சொல்றார், திருத்தாய். திருத்தாய்னா எனக்கு ஒரு உதவி செய்யின்னு அர்த்தம். நல்ல விதமான உதவி செய். திருத்தாய், திரு தாராய், எனக்கு ஒரு நல்ல விதமா ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்தை எனக்கு தரமாட்டையா. ஆகவே இது தூது இல்லை, அவள்கிட்ட கேட்கறது. திருத்தாராய், அதான் திருத்தாய் செம்போத்தே. திருமாமகள்தன் கணவன் மறு தார் தொல்புகழ் மாதவனை. மறுத்தார், அது மறுத்தார்னா சேர்த்து போட்டிருக்காங்க. மறு என்றால் வாசனை. மறுக்கொழுந்துன்னு சொல்றோம் இல்லையா, மறிக்கொழுந்துன்னு எழுதுறாங்க, அது மருதான், ரூ. மறுக்கொழுந்து, அது ஒரு இலை, வாசம் மிக்க இலை என்பதால் மறுக்கொழுந்து, வாசம் மிக்க கொழுந்து அப்படின்னு அர்த்தம். மறு தோன்றி அப்படின்னா வாசம் மிக்க அந்த வடிவத்தை உருவாக்கக்கூடியது. ஆகவே இந்த இடத்துல மறு தார்னா, தார் என்றால் மாலை, மறு என்றால் நறுமணம். வாசனை மிக்க நறுமணம் மிக்க மாலையை அணிந்த தொல் புகழ், அரியா காலத்திலிருந்து புகழை கொண்டு விளங்கும் மாதவனை வருமாறு நீ எனக்கு ஒரு திருத்தாய். அதாவது நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் அவன் வரணும்னு. அவன் வரணும்னு நான் நினைக்கும் போது நீ அப்படி ஒரு சைகை எனக்கு காட்டு, அப்படி இடமிருந்து வலம் போ அப்படின்னு அதை கேட்கிறான். எப்படி திருமாமகள்தன் கணவன், அதாவது எப்படி வார்த்தையை போடுறாரு. செம்போத்தை உதவுவாய் செம்போத்தே, பரப்பாய் செம்போத்தேன்னு சொல்லலாம். திருத்தாய்ங்கிற வேட ஏன் போடுறாரு, ஏன்னா அடுத்து திருமாமகள்னு சொல்ல போறாரு. திருமாமகள் கணவனைத்தான் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக அதனால அவ அவன் வந்தான், மாதவன் வந்தான்னா அவன் திருமாமகள் கேழ்வன் அவன். சோ அவள் தன் கணவன், திருமாமகள்தன் கணவன் மறுத்தார் தொல்புகழ் மாதவனைன்னு சொல்லி அந்த இடத்துல திருத்தாய்ன்னு ஒரு வார்த்தையும் சேர்த்துறாரு. திருவோடு கூடியவனாய் அவன் வருவான். ஆகவேதான் இந்த செம்போத்தை சொல்லும் போதும் திருத்தாய் செம்போத்தேன்னு அதை சொல்லியிருக்காரு. அடுத்தாப்புல காக்கை. காக்கை கரையும் அப்படின்னு சொல்றது. காக்கை கரைந்தால் வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவாங்கன்னு இப்ப கூட நாம சொல்றோம். காக்கா கத்திக்கிட்டே இருக்கு, யாரோ விழுந்தார்கள் நம்ம வீட்டுக்கு வர போறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப காக்கை தன் வீட்டில் வந்து கரையணும்னு கேட்டுக்கிறா. எப்ப கரையணுமா, கருமாமுகில் போல் நிறத்தன், கரிய மேகம் போன்ற, மாமுகில்ங்கிற வார்த்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மழை மேகம் தான் மாமுகில். நன்கு கருத்த மழை மேகம் போல நிறமுடையவன் உரையார் தொல்புகழ் உத்தமனை வர. உரையார் தொல்புகழ் உத்தமன் அப்படின்னு என்ன அர்த்தம், உத்தமன் அப்படிங்கிற சொல் நம்ம அவனுடைய 10 அவதாரங்கள்லையும் ராமனுக்கு உகந்த சொல்ங்கிறது உத்தமன்கிற சொல். ஏனென்றால் ஒரு மானுடன் உத்தமனாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காகவே, வாழ்ந்து காட்டுவதற்காகவே அவன் எடுத்த அவதாரம் ராமாவதாரம். அப்படிப்பட்ட அவதாரத்தில் அவன் தாய்க்கு மகனாக உத்தமனா இருந்தான். பெற்றதாய் வளர்த்ததாய் 2 பேருக்கும் உத்தமனான மகனாக இருந்தான். தந்தைக்கு உத்தமமான மகனாக இருந்தான். தம்பியர் அனைவருக்கும் உத்தமமான அண்ணனாக இருந்தான். கணவனாக உத்தமமான கணவனாக இருந்திருக்கிறான். நட்பு, நண்பர்கள் அனைவருக்கும் உத்தமமான நண்பனாக இருந்திருக்கிறான்.
தன்னுடைய குடிமக்களுக்கு உத்தமமான அரசனாக விளங்கி இருக்கிறான். அப்போ அவன் என்னென்ன ரோல் பிளே பண்ணானோ ராமாவதாரத்துல, அது அத்தனையிலையுமே தி பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலை தான் அவன் பர்ஃபார்ம் பண்றான். அண்ணனா, அந்த காலத்துல அண்ணனும் தம்பியும் அரியணைக்காக ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி சாகிற நிலையில தம்பிக்காக விட்டு கொடுத்துட்டு போறான். தம்பி அதுக்கு மேல துரத்தி வந்து நீதான் வரணுங்கிறா. அப்போ என்ன சொல்றான், நோ, அப்பா சொல்லியிருக்காரு தம்பி, நீதான் ராஜா, நீதான் அரசாளனும், அப்படி சொல்லக்கூடியவனா இருந்திருக்கான். அரசர்கள் அன்று பலதார மனம் செய்வது அரசியல் ரீதியாக அது ஒரு என்ன சொல்றது, அரசியலின் ஒரு அங்கமா இருந்த காலத்திலே கூட அவன் ஒரு பெண்ணை தவிர வேறு எவரையும் இருமாதரை இப்பிறவியில் சிந்தையாலும் தொடைன்னு சொல்லிட்டான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த விதத்துல பார்த்தாலும் அவன் வந்து ரொம்ப உத்தமமான ஒருவன். இன்னைக்கு கூட அப்படி ஒரு கேரக்டரை பார்க்க முடியாதுன்னு சொல்றோம். அப்ப உரை என்று சொல்வது ராமாயணம். அவனது வரலாறை, அவன் அவதாரத்தின் வரலாறை உரைப்பது. அந்த உரையின் மூலம், ராமாயணத்தின் மூலம் தொல்புகழ், அதாவது இந்த இடத்துல தொல்புகழ்னு சொன்னா நீண்ட புகழ் கொண்டவனாக விளங்கும் உத்தமனாகிய ராமனை இங்கு வருமாறு காக்கையே நீ கரைவாயாகன்னு கேட்கிறான். காக்கை கரைஞ்சா யாராவது வரணும்ல, யார் வரணுமா? உத்தமனாக விளங்கும் ராமன் வரணுமா. அடுத்து குயில், கூவாய் பூங்குயிலே. குயில் கூவும் போது இப்போ நீங்க மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க, அல்லது யார்கிட்டயோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க, இல்ல சார் இந்த தடவை அநேகமா எனக்கு இது கிடைச்சிரும்னு நினைக்கிறேன், அப்படி சொல்லும் போது ஒரு குயில் கூவுதுன்னு வச்சுங்க, அது நல்ல நிமித்திகம். அப்படின்னா நாம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோமோ, எந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமோ, எந்த காரியத்தை பேசி கொண்டிருக்கிறோமோ அந்த காரியம் நடந்துரும். பஞ்சபட்சி சாஸ்திரத்துல குயிலும் உண்டு. அந்த குயில் கூவணுமா, நான் யார் வரணும்னு சொல்லும் போது அந்த குயில் கூவணுமா, குளிர் மாறி தடுத்து உகந்த மாவாய் கீண்ட மணிவண்ணனை வர கூவாய். குளிர் மாறி, குளிர்ந்த மழை கடுமையாக பொழியும் போது அதை தடுத்து காத்தான். எப்படி காத்தான்? கோவர்தனகிரியை கையில் ஏந்தி கிருஷ்ணாவதாரத்துல காத்தான். அதான் குளிர் மாறி தடுத்து உகந்த. மாவாய் கீண்ட, மாங்கிறது இந்த இடத்துல குதிரை. கேசி என்னும் அசுரன் குதிரை வடிவில வந்ததுனால அவனை வாயை கிழித்து கொள்ளுகிறான். அப்படி காரியத்தை செய்தாது ஒருவரை காத்து ஒருவரை அழித்து, அதாவது அவனிடத்தில் வந்து சரண் புகுந்தவர்களை காப்பாற்றி இருக்கிறான். குளிர் மாறி தடுத்து உகந்தவன். அவனை எதிர்க்கும் எண்ணத்தோடு வந்த அசுரனை மாவாய் கீண்ட மணிவண்ணன். தன்னை அண்டியவர்களுக்கு காப்பவனாகவும் தன்னை விரோதிப்பவர்களுக்கு காலனாக கூற்றானாக விளங்கக்கூடியவனுமாகிய அவனை வருமாது கூவாய் அப்படின்னு கேட்கிறான். அடுத்து வருது பாருங்க ஒரு பாட்டு, எனக்கு இதை படிக்கும்போது பயங்கர ஆச்சரியம். அன்பின் பித்து நிலைன்னு எதை வச்சு சொல்றேன்னா, இந்த கிரேசினஸ் தான். உலகத்துல இது வரைக்கும் எந்த இலக்கியத்திலாவது பள்ளிய லவ்வுக்கு துணைக்கி கூப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? குயிலை கூப்பிட்டு பாட்டு எழுதியிருக்காங்க, மயிலை கூப்பிட்டு எழுதியிருக்காங்க, அன்னத்தை கூப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க, மலர்களை கூப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க, என்னென்ன பறவைகள் உண்டோ அதை எல்லாத்தையுமே கூப்பிட்டு எழுதியிருப்பாங்க. எனக்கு தெரியும் இன்னும் காதலுக்கு தூதாக இவங்க செலக்ட் பண்ணாதது வௌவால மட்டும்தான். இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி பள்ளிய வந்து எவருமே இது வரைக்கும் காதலிக்கும் ஒருவர் பள்ளிய வந்து யோசிச்சிருக்கவே மாட்டாங்க இல்லையா? ஆனா நம்மால் இருக்காரே திருமங்கை ஆழ்வார், அவர் அன்பின் பித்து நிலையில அதையும் சேர்க்கிறாரு. பள்ளி கொட்டிச்சுன்னு வைங்க, கொட்டுதல் என்றால் அது எழுப்புற ஓசை. பள்ளி வந்து இச்சி இச்சின்னு சொல்லி, எங்க ஊர்ல கவுளி வலிக்கிறதும்பாங்க, கவுளிம்பாங்க. பெரிய பயில் பள்ளி, பெரிய சைஸ் பள்ளி அது கவுளி அப்படின்னுவாங்க. கவுளி வலிக்குது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கவுளி வலிச்சதுன்னா நல்லது நடக்கும்னு அர்த்தம். அதாவது கவுளி ஆமோதிக்கும்னு அர்த்தம். இப்பவும் சில கோயில்கள்ல கவுளி ஒலிக்கிறதுக்கு காத்திருப்பாங்க, திருவிழாக்கு உத்தரவு கேட்பாங்க. கவுளி ஒலிச்சாதான் திருவிழா உத்தரவு. கரெக்டா ஒலிக்கும். கீகோவா என்னமோ சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அது கீகோ தான் நினைக்கிறேன் அதுக்கு பேரு. கெக்கோவோ கீகோவோ ஞாபகம் இல்லை, சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. அது அப்படியே அந்த குரல், அந்த பள்ளி ஒலிக்கிறது வந்து அது ஒரு பெரிய சகுனம் இன்னைய வரைக்கும் கோயில் திருவிழாக்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட பள்ளியை எப்படி கேட்கிற, குட்டி பள்ளி,
தலைவிக்கு பாருங்க, கொட்டாய் பள்ளிக்குட்டி. இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோ. கொட்டாய் பள்ளிக்குட்டிங்கிற வார்த்தை சொல்லும் போதே இவ்வளவு ஃபன்னா இருக்கு. இது எத்தனை வருடங்களுக்கு முன்பு இவ்வளவு ஃபன்னான ஒரு வேடத்துக்கு உள்ள போட்டிருக்காரு. இன்றைக்கு கவிஞர்கள் கூட பள்ளிக்குட்டின்னு எழுதுறது இல்ல. எவ்வளவு அழகா இருக்கு அந்த வேர்டு, கொட்டாய் பள்ளிக்குட்டி. குடமாடி உலகளந்த மட்டு ஆர் பூங்குழல் மாதவனை வர கொட்டாய் பள்ளிக்குட்டி. அவன் வரணுங்கும் போது நீ அப்படி பள்ளி கொட்டணும், சவுண்ட் விடணும். அவன் யாரு? குடமாடி, குடக்கூத்து ஆடி. சரி, குடக்கூத்து ஆடுனா விளையாட்டுத்தனமா இருக்கிற பையன், சும்மா எல்லாரோடையும் சேர்ந்து ஆத்தங்கரையில குடத்தை தூக்கி வச்சு விளையாடிட்டு இருக்கான் அப்படி நினைச்சீங்கன்னா, அந்த விளையாட்டுத்தனம் உரியவன் தான் உலகு அளந்தவன். எந்த கம்பேரிசன் போடுறாரு பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா இப்போ ஒரு பொறுப்பில்லாத ஒரு ஜாலி ஃபெல்லோவாக, ஒரு ஜாலி குட் ஃபெல்லோ, எப்போதுமே இந்த ஃபன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விளையாட்டுத்தனமும் துடுக்குத்தனமும் நிறைந்த ஒரு குறும்பு சிறுவன் போல ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கான். இவன் தானா தெய்வம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இவன் எப்படி அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, மறுபக்கத்துல விஸ்வரூபம் எடுத்து உலகத்தையே அளந்தவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் யாரு? மட்டு ஆர் பூங்குழல். மட்டுனா தேன் அப்படின்னு அர்த்தம், ஒரு பொருள். மட்டு ஆர், தேன் நிறைந்த பூங்குழல், தேன் நிறைந்த பூக்களை சூடிக்கொண்ட குழலுடைய மாதவன். அவன் வருமாறு அந்த மாதவன் யாரு? ஒரு பக்கம் குறும்புக்கார சிறுவனாக விளையாடுபவனும், இன்னொரு புறம் தனது திருவடிகளால் உலகையே அளக்கக்கூடியவனுமாகிய மாதவன். அவனை நான் வருமாறு நினைப்பேன். அப்ப நீ கரெக்டா சவுண்ட் விடணும் பள்ளிக்குட்டி அப்படின்னு பள்ளிக்குட்டிகிட்ட கேட்டுக்கிறான். அடுத்து கிளிகிட்ட வரா. கிளி, கிளி பேசும். நீங்க தமிழ்ல பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும் அது. பள்ளி கொட்டும், குயில் கூவும், காக்கை கரையும். செம்பகத்தினுடைய குரலுக்கு நமக்கு ஒண்ணும் வரல, அதனால அது பறக்கிறதுக்கு தான் குறி. திருத்தாய், திருத்தாராய், குறித்தாராய்ன்னு அதை அப்படி சொல்லிடுறாரு. அதான் பைங்கிளி பேசுது இல்லையா, அதைத்தான் சொல்லுங்கிறாரு. பேசு அப்படிங்கிறத சொல்லுன்னு போடுறாரு. சொல்லாய் பைங்கிளியே, பசுமையான கிளியே, அதான் பைங்கிளி. சொல்லணும், நீ சொல்லு. என்ன சொல்லணும் நீ? சுடராழி வலன் உயர்த்த, ஒளிர் வீசிக் கொண்டிருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை வலக்கையில் ஏந்தியவன். அதான் வலன் உயர்த்த, கையில் அப்படி உயர்த்தி வச்சிருக்கான் இல்லையா, கையை உயர்த்தி இப்படி வச்சிருக்கான். அதான் வலக்கையில் உயர்த்திய வலக்கையில் சக்கரத்தை ஏந்தியவன். மல் ஆர் தோள், மல்லர்களை எல்லாம் தோற்கடிக்க செய்யக்கூடிய ஆர் தோள். ஆர் தோள்னா அடர்ந்த தோள்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல அடர்ந்தனா திண்மையை குறிக்கும். மல்லர்களை வெல்லும் வலிமையான தோள்களை உடைய வடவேங்கடவன். தமிழ்நாட்டுக்கு வடக்க இருக்கிறதுனால வேங்கடம் வடவேங்கடம் எனப்படுகிறது. தமிழகத்தின் வட எல்லையாக கருதப்பட்டது, அதனாலதான் வடவேங்கடம்னு பேரு. அப்படி வடவேங்கடத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவன் மல்லர்களை வெல்லும் தின்தோள் படைத்தவனாக இருக்கிறான். சுடர் ஆழியை வலக்கையில் ஏந்தியவனாக இருக்கிறான். அவனை வரும்படி நீ பேசு, அவனை வரும்படி நீ சொல்லு அப்படின்னு கிளிய கேட்டுக்கிறான். கோழி கூ என்னுமால், தோழி நான் என் செய்கேன், ஆழிவண்ணர் வரும்பொழுது ஆயிற்று கோழி கூ என்னுமால். இந்த பாட்டுல நிறைய இடைவெளி விட்டு இந்த வரிகளை அமைச்சிருக்காரு. முதல் விஷயம், கோழி கூவும், நமக்கு தெரியும் இல்லையா, அதான் கூ என்னுமால் அப்படின்னு. அதனுடைய ஓசையை வச்சுதான் அந்த அது எழுப்பும் ஓசைக்கு அதே பெயரை கொடுத்துடுறாங்க. இப்போ கூவுதல் அப்படின்னா நீண்ட ஓசை தான் கூவுதல். டக்குன்னு இப்போ காக்கா கத்துதுன்னு வைங்க, கா கா கட் ஆகுது இல்ல சிலபல், கா கான்னு. கோழி அப்படி இல்லையே, கொக்கோ கொக்கோன்னு ஆரம்பிச்சு கொக்கரக்கோ வரைக்கும் அவர் அப்படி எழுப்பாரு. அதான் கூவுதல். குயில் கூவும், ஏன்னா குயில் நீளமா அதே மாதிரி கொக்கு எடுத்து அப்படி கூ வரைக்கும் போகும். அந்த ஓசையை கேட்டீங்கன்னாலே நீட்டல், நெடில் போடுறதும் குறில் போடுறதும் நம்ம ஆட்கள் அந்த ஓசைக்கு அவ்வளவு சுவாரஸ்யமா பேரை வச்சிருக்காங்க. கோழிக்கு நெடில் போட்டிருக்கான், கூ என்னுமால் அப்படின்னா கோழி நீண்ட நேரம் கூவும். இந்த கோழிலேயே 3 வேளை கோழி கூவும். 3 வகை கோழி 3 நேரத்துல அதை கோழி கூவும். ஒண்ணு இரவு நேரம், இரவு நேரம்னா முன்னிரவு நேரத்துல கூவும்.
உதாரணமா அது கூடு அடையுதுன்னு வைங்க. இப்ப சாயங்காலம் 6 மணி ஆயிருச்சு, சூரியன் மறையுது. அப்ப இது என்ன செய்யும், ஒரு மரத்திலேயோ அல்லது கோழிக்குரிய இதுலயோ போய் அடைஞ்சிரும். அடைஞ்சிட்டு சன்லைட் கம்ப்ளீட்டா போயிரும். முன்னாடி பழைய தமிழ்ல எப்படி எழுதுவாங்க தெரியுமா? கையெழுத்து மறையும் வேலையாயிற்றுன்னு எழுதுவாங்க. ரேகை மறையும் நேரம் அப்படின்னு எழுதுவாங்க. இப்போ விளக்கு வெளிச்சமே இல்லாத இடத்துல இப்படி உங்க கை ரேகையை தெரியுதா உங்க கண்ணுக்கு? நல்லா தெரியுதே, ரேகை எப்படி போயிடலாம். அப்ப இன்னும் சூரிய வெளிச்சம் இருக்கு, சூரிய வெளிச்சம் மங்கிக்கிட்டே வருது. இப்ப திரும்பி பார்த்தா ரேகை சரியா தெரியல. அப்போ இருட்டு இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சன்லைட் கம்ப்ளீட்டா போயிருச்சுன்னு அர்த்தம். இப்படி சன்லைட் கம்ப்ளீட்டா போன உடனே ஒரு சவுண்டு விடும் கோழி, கம்முன்னு படுத்துரும். அவ்வளவுதான். அதோட அவரு நான் தூங்க போறேன் குட் நைட்டுங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் விட்டு தூங்கிரும். அதுக்கப்புறம் இரவு நேரத்துல ஒரு சவுண்ட் எழுப்பும். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 12:30 மணி அந்த டயத்துல எல்லாம் ஒரு சின்னதா ஒரு சவுண்ட் எழுப்பிட்டு படுத்துரும். அப்புறம் விடிகாலையில 3:30 மணிக்கு அப்புறம் 4 மணில இருந்து ஐயா ஆரம்பிச்சிருவாரு, எந்திரிச்சு கூ கூன்னு கத்த ஆரம்பிச்சிரும். 3 வேளை சவுண்டு. அதுல நடு இரவுல அது எழுப்பக்கூடிய ஓசையை வச்சுதான் சாமக்கோழின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நடுச்சாமத்தில் கூவுவதால் அது சாமக்கோழி. அப்புறம் திடீர்னு சிலர் விளக்கமெல்லாம் சொன்னாங்க, நான் இது ஆந்தை வந்து நடுராத்திரில கத்தும், அதுதான் சாமக்கோழிம்பாங்க. சாமத்துல கத்துறது ஆந்தை தான். ஆந்தையோ வவ்வாலோ பிற பறவைகளோ ஏதோ வந்தா கூட இது ஒரு சவுண்டு விடும் கோழி. அந்த சவுண்டு தான் சாமக்கோழின்னுவாங்க. இதுதான் நீங்க பேர் என்ன, தானுமாலையன் வில்லுப்பாட்டு, தானுமாலையன் வந்த கதைய நீங்க நாகர்கோவில்ல வில்லுப்பாட்டுல கேட்கணும். இந்த பிச்சுக்குட்டி பாகவதர்னு இருந்தார், அவருடைய வில்லுப்பாட்டுல இந்த இடம் வரும். கூ நீ இரவுல போய் கூவு, அது சாமக்கோழி கூவிய பிறகு நீ இன்னொரு தடவை கூவு, அது விடிகால கோழி நினைச்சு அவ எந்திரிச்சு போயிருவா, எல்லாரும் கிளம்பிடுவாங்க, அப்ப இன்னும் இதுக்கு பிந்திருவாங்க அப்படின்னு ஐடியா சொல்றது. ஸோ அந்த நேர முகூர்த்தத்தை தப்ப விடுறதுக்காக நாரதர் தான் நினைக்கிறேன், நாரதர் தான் அந்த உருவாகி கோழி வந்து கூவுவார். அதுதான் இந்த இடத்துல சாமக்கோழின்னு சொல்லக்கூடியது ஒரு மரபு உண்டு. இங்க என்னன்னா ஊர் அடங்கணும், ஊர் அடங்கிய பிறகுதான் வரான் இவளை பார்க்க. அவர் வரும் பொழுது ஆயிற்று, கோழி கூ என்னுமால் தோழி நான் என் செய்கேன். தோழிட்ட சொல்றேன், நைட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, ஆனா ஒரே பிரச்சனை, கரெக்டா இவர் வர நேரம் சாமக்கோழி கூவும், எங்க வீட்டுல யாரும் எந்திரிச்சிடக்கூடாது, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு ஒரு பதட்டத்தை காமிச்சுக்கிறான். இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, தோழி கோழி கோழி கூ என்னுமால் ஆழிவண்ணர் வரும் பொழுது ஆயிற்று, கோழி கூ என்னுமால் நான் என் செய்கேன். இப்ப இது சாமக்கோழி இல்ல. இன்னொரு விதத்துல பார்த்தா, தோழி நான் அவருக்காக காத்திருக்கிறேன், இரவு முழுவதும் காத்திருக்கிறேன், அவர் வரவில்லை, இந்தா இப்ப கோழி கூவிரும், பொழுது விடிஞ்சிரும். கோழி கூ என்னுமால் ஆழிவண்ணர் வரும் பொழுது கமா ஆயிற்று, முடிந்தது. இனிமேல அவர் வரமாட்டார், வந்தா என்னை பார்க்க ராத்திரி தான் வருவார், சத்தமில்லாம ராத்திரி வருவாரு, என்னை பார்த்துட்டு போயிடுவாரு. நான் இப்ப காத்துக்கிட்டு இருக்கேன், அவர் வர்ற பொழுது முடிஞ்சு போச்சு, ஏன்னா இப்ப கோழி கூவிரும். கோழி கூ எனுமால் இப்ப கூவ போகுது, அவர் வரும் பொழுது ஆயிற்று, அவ்வளவுதான். அவர் வர்ற பொழுது முடிஞ்சு போச்சு, அப்ப இனிமே அவர் வரமாட்டாருன்னு அர்த்தம். ஸோ இந்த கோழிட்ட அவர் என்ன ரிக்வஸ்ட் வைப்பா, கொஞ்சம் மெல்ல கூவு, நீதான் இப்ப உடனே கூவாத, 4 மணிக்கு மேல 5 மணிக்கு கூவு, 5 மணிக்கு மேல 6 மணிக்கு கூவு, எங்கால அதுக்குள்ள வந்துட்டு என்னை பார்த்துட்டு போயிடுவாரு, அப்படி கேட்கிற மாதிரி இந்த பாடல்ல பொருள் எடுக்கலாம். அவர் வந்து விட்டார், இப்ப கோழி கூவிரும், அவர் வரும்போது கோழி கூவிச்சுன்னா அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும், எங்களை யாராவது பார்த்துருவாங்க, அதனால அவர் போயிடுவார், அப்படி ஒரு பொருள் எடுக்கலாம் சாமக்கோழிங்கிற கணக்குல எடுத்தா. இன்னொரு இதுல நான் காத்திருக்கிறேன், ஏன்னா இது முழுவதுமே காத்திருப்புங்கிறதுனால காத்திருப்பின் பொருளில் எடுத்தோம் என்றால், நான் காத்திருக்கிறேன், இப்போது விடியவே போகிறது, ஏனென்றால் கோழி இன்னும் கொஞ்ச நேரத்துல கூவிரும், அவர் வரும் பொழுது ஆயிற்று, அவர் வர வேண்டிய நேரம் முடிஞ்சு போச்சு, நான் என்ன செய்ய போறேன், அவரை பார்க்கலையே இன்னைக்கும், அப்படி ஃபீல் பண்றதாகவும் எடுக்கலாம். இரண்டுமே இந்த பாடலுக்குள்ள சரியா வந்து உட்காருது.
அடுத்தது தோழி தன்னுடைய தலைவி தன்னுடைய நிலைப்பாட்டை புலம்புறா. காமர்க்கு என்கடவேன், காமர்க்கு என்கடவேன். காமனுக்கு என்ன பதில் சொல்லுவேன், காமனுக்கு என்ன பதில் சொல்லுவேன். என் கடவேன், கடவுன்னா செய்தல். நான் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன். என்ன அப்படி காமன் உங்ககிட்ட என்ன கேட்டான். கருமா முகில்வண்ணர்க்கு அல்லால் பூமேல் ஐங்கனை கோத்து புகுந்து எய்ய, எய்யன எய்யும் அப்படின்னு பொருள் எடுக்கணும். இந்த இந்த இவன் இருக்கிறானே, மன்மதன் இருக்கிறானே, அவன் தான், அதான் காமன் என்பது மன்மதன். மன்மதன் வந்து எனக்குள்ள புகுந்து 5 பூக்களால் ஆன கனை, அம்பு, கரும்ப வில்லாக்கி 5 மலர் அம்புகளை, 5 மலர்களால் ஆன அம்புகளை தொடுத்து என் மேல எய்யறான். யார் பேரை சொல்லி எய்யறான். கருமா முகில்வண்ணர்க்கு அல்லால் அப்படின்னு சொல்லி எய்யறான் அம்ப. பூமேல் ஐங்கனை கோத்து, பூவை வைத்து 5 கனைகளாக்கி, 5 பூக்களை ஒரு கனையில வைப்பாங்க, வச்சு என் மேல எய்யறான். என்ன சொல்லி எய்யறான். பெருமாளைத் தவிர, கருமா முகில் போன்ற பெருமாளைத் தவிர உனக்கு வேற யாரும் கிடையாது, அவனையே நினைச்சு இரு, அவன் மேலேயே நீ வந்து இதை கொண்டிரு அப்படின்னு சொல்லி என் மேல அம்பு எய்யறான். அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன். அவன் திரும்ப திரும்ப வந்து என் மேல, பெருமாள் மேல அந்த விரகத்தை எனக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கான், அந்த தாபத்தை அதிகரித்து கொண்டே இருக்கிறானே, அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு புலம்புறான். இவர் வந்தால்ல, இவர் வந்து இவரோடு நான் இணைந்தால் ஒழிய எனக்கு இந்த துன்பம் தீராது, காமனுக்கு பதில் சொல்ல முடியாது. காமன் என்ன கேட்கறான், உனது இணையோடு சேரு நீ அப்படின்னு சொல்லிதான் தூண்டுறான். எப்படி தூண்டுறான். 5 பூக்களாலான அம்பை எடுத்து என் மனதுக்குள்ள புகுந்து எய்திட்டு இருக்கான் என் மேல. என்ன சொல்லி எய்திட்டு இருக்கான். கருமா முகில்வண்ணரை போய் சேர், கருமா முகில்வண்ணரை போய் சேர்ந்து, அவரை தவிர வேற யாரும் கிடையாது கிடையாதுன்னு சொல்லி என் மேல அன்பு எய்கிறான். இப்ப நான் என்ன செய்ய. நான் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன். இந்த ஆள் வரமாட்டேங்கிறாரே அப்படின்னு அவன் புலம்புறான். இங்கே போதும் குலோ, இங்கே போதும் குலோ. போதும் குலோனா இங்கே வருவார் இல்லையான்னு அர்த்தம். இங்கே வருவார் இல்லையா, இங்கே வருவார் இல்லையா. யார் இங்க வருவா. இனவேல் நெடுங்கண் கழிப்ப கொங்கு ஆர் சோலை குடந்தை கிடந்த மால். குடந்தையில் இருக்கிற, கிடந்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், குடந்தையில் பள்ளி கொண்டு இருப்பவன். எப்படிப்பட்ட குடந்தை. கொங்கு ஆர் சோலை, கொங்கு என்றால் கொம்பு தேன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. தேன் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்டிருக்கிற திருக்குடந்தையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமான். இனவேல் நெடுங்கண் கழிப்ப இங்கே போதும்கொலோ. என்னுடைய கண்கள் வேல் போன்ற நெடிய கண்கள். அது என்ன இன, இனனா ஒன்றுக்கொன்றுன்னு அர்த்தம். 2 கண்களும் ஒன்றுக்கொன்று இனமான கண்கள். இது இனம் அப்படின்னு என்ன அர்த்தம். ஐடென்டிக்கல்னு அர்த்தம். நானும் அவனும் ஒரே இனம் என்றால் எங்களது பரம்பரை, சாரி எங்களது பண்பாடு ஒரே பண்பாடுன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த இணைங்கிறது தான் இங்க இன, என் இனம். ஒரு கண்ணும் இன்னொரு கண்ணும் ஒரே மாதிரி இருக்காதான் இன வேல் நெடுங்கண் அப்படின்னு சொல்லிட்டாலே 2 கண்கள்னு அர்த்தம். அந்த கண்கள் மகிழ்ச்சியுறும்படியாக, எனது நீண்ட கண்கள் மகிழ்ச்சியுறும்படியாக என்ன அர்த்தம். தலைவனை பார்த்துட்டு என் கண் மகிழ்ந்துரும். இப்ப என் கண்ணு பூத்து போயிருக்கு. தலைவனின் வரவை எதிர்பார்த்து என் கண்கள் எல்லாம் அப்படியே சோர்வாகி இது ஒளி இழந்து இருக்கு. அந்த கண்கள் களிக்கும்படியாக, மகிழ்ச்சி அடையும்படியாக சோலைகள் நிறைந்த, தேன் நிறைந்த சோலைகளில் நடுவே இருக்கும் குடந்தையில் கிடக்கும் எனது பெருமான் இங்கே வருவார் இல்லையா. இப்ப வருவார் இல்லையா. அவரை பார்த்து எனது நீண்ட வேல் போன்ற எனது நெடிய கண்கள் மகிழ்ச்சியில் அப்படியே மகிழும் இல்லையா அப்படின்னு கேட்கிறான். வருவார்ல, அவர் வந்துருவார்ல, தோழிகிட்ட கேட்கிறான். இன்னார் என்று அறியேன் அன்னே. அன்னேன்னா அம்மை. இந்த இடத்துல அம்மை, அம்மையத்தான் அன்னே அப்படின்னு செல்லமா கூப்பிடுறான். ஆழியொடும் பொன்னார் சார்ங்கமுடைய அடிகளை இன்னார் என்று அறியேன். தலைவியோட கூற்று அது. அடையாளம் எல்லாம் கரெக்டா பார்த்துருப்பாங்க. அது அந்த லேடிஸ் கவனிக்கிறதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அது. லேடிஸ் கவனிக்கும் போது இதெல்லாம் கரெக்டா கவனிச்சிருப்பாங்க. அதாவது இப்ப நான் பாக்குறேன்னு வைங்க, அந்த சாரி நல்லா இருக்குல்ல, நல்லா கட்டியிருக்காங்கல்ல சுபா. ஆமா நல்லா கட்டியிருக்காங்க. ஆனா அந்த
3வது ஃப்ளீட்ல தான் கொஞ்சம் ஒரு மாரி ஆயிருக்கு. என்னால அத கண்டுபிடிக்கவே முடியாது. அத கண்டுபிடிச்சுருவாங்க. அது எப்படி அவங்களுக்கு தெரியுது? நமக்கு தெரியாது. அவங்க கவனிக்கும் விதமே ஒரு தனி ஸ்டைல் தான். டீட்டெயிலிங் நெறைய கவனிப்பாங்க. ஆண்களுக்கு டீட்டெயிலிங் தெரியாது. பெண்கள் கவனிச்சாங்கன்னா டீட்டெயிலிங் இருக்கும். ஜென்ட்ஸ் வந்து இப்போ நீங்க வந்து ஒருத்தர்ட்ட பேசுறீங்கன்னு வைங்க. நம்ம போய் ஒருத்தர்ட்ட அறிமுகமாகுறோம். அவர்ட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிடுறோம். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இந்த பக்கம் வந்த உடனே, அவர பத்தி நீங்க இப்போ ஒரு 5 நிமிஷம் அவர்ட்ட பேசுனீங்கல்ல, ஆமா அவர பத்தி சொல்லுங்க அப்டின்னா, நாம எந்த டீட்டெயில சொல்லுவோம்னு நெனைக்கிறீங்க? நீங்க வேணா இத ஒரு தடவ யோசிச்சு பாருங்க. அல்லது இன்னொரு தடவ டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஜென்ட்ஸ் வந்து ஆண்கள் அந்த ஆணோடு அல்லது வேற ஆணோ, பெண்ணோ யாரோட இவங்க பேசுனாங்களோ, அவர்கள் சொன்ன தகவலத்தான் இவங்க இங்க சொல்லுவாங்க. அது ஜென்ட்ஸுக்கு இருக்கிற காமனான ஒரு குணம். இப்ப நான் ஒரு 5 நிமிஷம் நான் வெற்றி செல்வன்ட்ட பேசுறேன்னு வைங்க. இந்த பக்கம் வந்தவுடனே கேட்டா, அது அவர்ட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அவர பத்தி சொல்லுங்கன்னா, வெற்றி செல்வன் அவரைப் பற்றி என்னிடம் என்னவெல்லாம் சொன்னாரோ, அத தான் நான் வெற்றி செல்வனை பற்றி இவரிடத்துல சொல்லுவேன். கூடுதலா எதுவுமே நமக்கு வராது. ஆனா, ஒரு லேடி வந்து ஒரு 5 நிமிஷம் ஒருத்தர்ட்ட பேசிட்டு இன்னொரு லேடிட்ட போறாங்க. ஜென்ஸ்ட்ட அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. இன்னொரு லேடிட்ட போறாங்க. யார் அந்த ஆளு? யாருன்னு தெரியல. இவரு சொந்தமா? இவருக்கு இதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதா இருக்கும். இதோ வேலை இந்த இடத்துல ஐடின்னு சொன்னாரு. அநேகமா டிசிஎஸ் மாரி பெரிய கம்பெனில வேலை பார்ப்பாரா இருக்கும். இப்படி ஆரம்பிச்சு, அவருடைய உடை, அணிகலன்கள், அவர் தன் மனைவியை நடத்தும் விதம், மனைவி கண் அசைவுக்கு இவர் அசையும் கட்டுப்படும் விதம், இவர் மனைவியை முறைக்கும் விதம், இப்படி கூடுதலாக ஒரு 10 தகவல் எடுத்து வைப்பாங்க. இத சத்தியமா நம்ம கவனிச்சிருக்கவே நமக்கு அவர பத்தி சொல்லணும்னா, அவர் தன்னை பற்றி என்ன சொன்னாரோ, அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நமக்கு வரும். இவங்களுக்கு அப்படி இல்ல. லேடீஸ்க்கு வந்து அப்படி கிளியரா கூடுதல் அப்சர்வேஷன் வரும். ஆனா, முக்கியமான 4 தகவல கேட்டீங்கன்னா, அவரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறேன்றீங்க. எந்த கம்பெனி? அப்படின்னு கேட்டா லேடீஸ் கேட்க மாட்டாங்க. ஐடில வேலை பார்க்குறீங்களா? சரின்ருவாங்க. ஜென்ஸ்ட்ட கேட்டீங்கன்னா, ஐடில எந்த கம்பெனி? டிசிஎஸ். அப்படியா? முதல்லயே டிசிஎஸ்ல தான் இருந்தீங்களோ? இல்ல சிடிஎஸ்ல இருந்து இங்க வந்தேன். ஓ! அப்ப இது போயிருக்கீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு ஆஃபீஸ்? இதான் ஜென்ட்ஸ்க்கு தெரியும். இந்த டீட்டெயில் கரெக்ட்டா கேட்பாங்க. ஸோ அவர பத்தின பேசிக் டீட்டெயில்ஸ் ஜென்ஸ்ட்ட இருக்கும். அவர பத்தின அப்சர்வேஷன் லேடீஸ்ட்ட இருக்கும். டீட்டெயில்டு அப்சர்வேஷன் அப்படின்னா அவங்கள்ட்டனா, ஜென்ஸ்ட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். அத இந்த பெண் கரெக்ட்டா சொல்றா. ஆள் யாரும்மா? இப்படி இப்படி கிடந்து ஏங்குறியே, யார் அவரு? ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. அம்மா கேட்கிறா. ஏம்மா இப்படி கிடந்து சீரழியிறியே, ஆள் யாருன்னாவது சொல்லு. நாங்க போய் பார்த்து பேசி ஏதாவது முடிக்க பார்ப்போம். அம்மா அவன் யாருன்னே தெரியாதும்மா. ஆள் மட்டும் கையில சக்கரம் வச்சிருக்கான். பொன் போல் ஒளிரக்கூடிய வில், சார்ங்கம் எனும் வில்லை வைத்திருக்கிறான். அப்படிப்பட்டது எனக்கு தெய்வம் அவன். அடிகள். அடிகள் என்றால் நான் வணங்கும் திருவடிகளை உடையவர்ன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஆழியொடும் பொன்னார் சார்ங்கம் உடைய அடிகளை. அவன் வச்சிருக்கிற வில்லு பேரு தெரியுது. கையில ஆழி வச்சிருக்கிறது தெரியுது. ஆனா இன்னார் என்று அறியேன். அவன் இன்னாருன்னு எனக்கு தெரியாது. இது என்ன பொருள்? கண்டதும் காதல் அப்படியா? இறைவனுக்கு எந்த அடையாளமும் இல்லை. அவன் இன்னார்ன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன பொருள்? ஐயா நீங்க இன்னார்ன்னு நமக்கு மட்டுப்படலையே அப்படின்னு எங்க ஊர்ல கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமில்ல? நீ என்ன ஜாதின்னு சொல்லணும் அவங்கள்ட்ட. இந்த இந்த ஜாதியில இன்னார் இது அப்படின்னு சொல்லி ஆகணும். பெரும்பாலும் தெரு பேர சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருவாங்க.
நான் ஒரு தடவை ஒரு கவிஞர் ஒரு விமர்சகருக்கு நடுவுல தனியா மாட்டிக்கிட்டேன். அவங்களுக்கு ஏற்கனவே நான் பேசுனதுலயே என் மேல ஒரு தனி பிரியம். அதனால காத்திருந்தாங்க. தனியா மாட்டிக்கிட்டேன். எந்த ஊரு உங்களுக்கு, எந்த ஊரு எந்த ஊருன்னு கேட்டாங்க. நான் வாசவன்லேருந்து சொல்லிட்டேன். உடனே அந்த விமர்சகர் போனை போட்டு நீட்டிட்டார். யாருக்கு? கவிஞர் விக்ரமாதித்யனுக்கு. உங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, பேசுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவரு விக்ரமாதித்யன், கவிஞர் விக்ரமாதித்யன் ரொம்ப நல்ல மனுஷன். அந்த ஆளுக்கு இந்த இந்த சூதுவாதே கிடையாது. ஆனா அவருக்கு நீ எந்த ஏரியான்னு தெரியணும். நீங்க அங்க எங்க, நீங்க அங்க எங்க. இப்ப உதாரணமா வாசன்ல நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. ரதவீதி, நாங்க ரதவீதியில இருக்கோம், எங்க வீடு ரதவீதியில அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அவங்க சைவ பிள்ளைவாளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு 99%. வடக்கு ரத வீதின்னு சொன்னா நீங்க கற்பூரம் அணைச்சு சத்தியம் பண்ணிடலாம், பிள்ளைவாளா தான் இருப்பாங்க. மேல ரத வீதி அப்படின்னு சொன்னா இந்த பூக்கட்டி பண்டாரங்களாகவோ இதுல இந்த இது செய்யக்கூடியவங்க முதலியார்னு சொல்லுவாங்க. இப்ப சேனை தலைவர்னு சொல்லிக்கிறாங்க, சேனையர் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அந்த சேனையர் சமூகத்தை சேர்ந்தவர்களாகவோ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பெருமளவு பிள்ளைவாள்களா தான் இருப்பாங்க. கீழத்தெருன்னு சொல்லுவாங்க. கீழத்தெருனாலே நீங்க சத்தியம் பண்ணிடலாம், அவங்க சேனையர் தான், வேற வேற வாய்ப்பே இல்லை. அந்த பக்கம் சுப்பிரமணியபுரம் இந்த இது போற மாரியம்மன் கோயில் போற வழியில காலனின்னு சொன்னா அவங்க பள்ளர்களா இருப்பாங்க. இது எல்லாமே ஏரியாவை சொன்னாலே நாங்க சொல்லிடுவோம். ஊர் எது? தேசியம்பட்டி. தேசியம்பட்டியா? சரி சரி, அப்படி ஓகே. தேசியம்பட்டியில எங்கிட்டு? நாரணபுரம். அவ தேவர் தான், எந்த சந்தேகமும் வேண்டாம். கோட்டையூர், திருநெல்வேலி வாசனூருக்குள்ளேயே கோட்டையூர். கோட்டையூரா? கன்ஃபார்ம்டு அவர் வந்து தேவர் தான். இப்போ தமிழ் திரையுலகில் இருக்கிற எஸ்ஜே சூர்யா கேட்டீங்கன்னா கோட்டையூர், வாசனூர்ல கோட்டையூர், ரைட்டு, அப்ப தேவர் தான், அது கிளியரா தெரியும். அந்த அளவிற்கு ஏரியா சொல்லிட்டாலே ஜாதி தெரிஞ்சிடும். இவர் தெருவை சொல்லுங்க தெருவை சொல்லுங்க, எங்க தெரு என்ன அக்ரஹாரம், இவங்க 2 பேரும் உஷாராகிறாங்க. அதுல இருந்து என்னை ஒரே கிண்டல் கேலி, அத மறைமுகமா அப்படி சொல்லி சொல்லி எதுக்கு இது இன்னார்னு தெரியணும். அதான் இந்த இன்னார்னு அந்த வார்த்தையை சொல்லியே கேட்பாங்க கிராமங்கள்ல. ஆள் இன்னார்னு ஏதாவது தட்டுப்படுதாயா, ஆள் இன்னாருன்னு தெரிஞ்சுதா அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த கேஸ்ட், எந்த ஊருக்காரன், எந்த கேஸ்ட், அதுக்கு தகுந்தபடிதான் நம்ம நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தலைவி ஒரு இன்னொரு ஒரு 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 ஆண்மகனிடம் தலைவி மயங்கிட்டா. ஆண்மகன் மேல் இவளுக்கு நாட்டம் சென்று விட்டது. சரி, இப்ப அப்பா அப்பா இது அம்மா பாக்குறா. சரி, பொண்ணு ஆசைப்படுறா. அவ இருக்கிற நிலைமையை பார்த்தா வேற யாரையும் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க தெரியுது. சரி, நம்ம வயலா இருந்தான்னா நம்மளே பேசி முடிச்சிடலாம். சரி, அப்ப இன்னார்னு சொல்லுன்னு கேக்குறான். அப்பதான் இந்த வார்த்தை வருது. இன்னார் என்று அறியேன், இன்னார் என்று அறியேன் அன்னே, அன்னையே, ஆழியொடும் பொன்னார் சார்ங்கமுடைய அடிகளை இன்னார் என்று அறியேன். அவர் கையில் வைத்திருக்கிற ஆயுதங்களை சொல்றேன், அவருடைய திவ்யாயுதங்களை சொல்லுகிறேன். அவர் எனக்கு தெய்வம் போன்றவர். அடிகள், நான் வணங்கும் திருவடிகளை உடையவர்னு சொல்றேன். ஆனா அவருக்கு ஜாதி கிடையாது, குலம் கிடையாது. குலமோ ஜாதியோ இன்னார் என்று அறிய முடியாதவன் அவன். அந்த பொருள் தான் இங்க இன்னார் என்று அறியேன் அப்படின்னு தலைவி சொல்றது. தொண்டீர், தொண்டர்களே, பாடுமினோ, பாடுவீர்களாக, கரும்பு ஆர் பொழில் சுரும்பு ஆர்பொழில் மங்கையர்கோன். சுரும்புனா வண்டு, வண்டுகள் எல்லாம் நிறைந்து விளங்கக்கூடிய சோலைகளால் சூழப்பட்டிருக்கிற மங்கையர் நாட்டின் தலைவன் ஒன் தார், ஒன் தார்னா மாலை, ஒன் தார் ஒளி வீசும் அழகு கொண்ட, ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாலை, ஒளி வீசும் அழகு கொண்ட மாலையை அணிந்த வேல் கலியன், வேலை ஏந்திய கலியன் ஒலி மாலைகள், அவன் பாடிய பாடல்களை தொண்டீர் பாடுமினோ. இதுல பலஸ்ருதியே கிடையாது. இதனுடைய பலன் என்ன? பாடியா, இதை பாடுறதே உனக்கு எல்லாமே தந்துடும். இதை பாடுவதே உனக்கு மகிழ்ச்சி தான். இதை பாடுவதே உனக்கு அனைத்தையும் கொடுத்து விடும். சும்மா பாடு. சும்மா எல்லா பாட்டுக்கும் இதை பாடுனா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு கேட்காத. ஜஸ்ட் என்ஜாய், அவ்வளவுதான். அப்படி சொல்லி முடிக்கிறார். பாட்டை அப்படிதான் ஜாலியா இருக்கலாம். பள்ளிக்குட்டி எல்லாம் எவ்வளவு அழகா, கொட்டாய் பள்ளிக்குட்டி அப்படின்னா எவ்வளவு அந்த அந்த ஒரு 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 பெண்ணினுடைய அந்த சுவாரஸ்யம் இருக்குல்ல, அந்த அந்த இடம் வரைக்கும் வருது. இதெல்லாம் ஜஸ்ட் என்ஜாய் தான் பண்ண முடியும். இதுக்கு என்ன பலஸ்ருதி? அழகா சொல்லிடுறாரு. தொண்டீர் பாடுமினோ, வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப அழகா சொல்லி முடிக்கிறார். கொஞ்சம் காத்திருந்து பொறுமையோடு இருந்த நண்பர்களுக்கு நன்றி. வேற கேள்விகள் இருந்தா கேளுங்க.
ஜட்ஜா, தேங்க்ஸ் ஜட்ஜா. இன்னைக்கு கொஞ்சம் நேரடி பொருள் வர்ற மாதிரி பாடல்கள் குயிக்கா முடிச்சிட்டோம். ஜட்ஜா, இங்க காஞ்சியில வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குல்லங்க, அங்க பள்ளி சிற்பங்கள் இருக்கு, கரெக்டுங்களா? அது தொன்ம கதை தெரியுது, பட் ஏதாவது தத்துவபூர்வமா அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குங்களா? ஒண்ணும் கிடையாது. அது ஆக்சுவலி கவிஞர்கள் சிற்பிகள் வந்து அவர்களுடைய சுவாரஸ்யம் இருக்கு இல்லையா, அதாவது அவங்க ஒரு படைப்பை பண்ணும்போது அதுல ஒரு சின்ன ஃபன் பண்ணுவாங்க. இப்போ உதாரணமாக இந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல போய் பார்த்தீங்கன்னா, சில கோயில்கள்ல அந்த வெளி மண்டபத்தோட விளிம்புல குரங்கு சிற்பங்கள் அதிகமா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். குரங்கு சிற்பங்களை செதுக்கி வச்சிருப்பாங்க, தனியா ப்ரொஜெக்டடா நிக்கும். தள்ளி இருந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இருட்டு வேளையில தள்ளி பாத்தீங்கன்னா நிஜமாவே ஒரு குரங்கு மேல உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கூரையில. அந்த கூரையிலுமே குரங்கு உட்கார்ந்திருக்கும்ல, அத அப்படி செதுக்குறாங்க. அப்புறம் குரங்கு வந்து இந்த பள்ளத்துல ஆற்றிலேயோ குளத்திலேயோ இருக்கிற நீரை எப்படி குடிக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்படி வந்து முன்கை இரண்டையும் கீழே ஊனி தலையை குனிந்து அந்த நீரை குடிக்கும். ஆற்றுக்கு நடுவுல மண்டபம் ஒண்ணு இருக்கு திருநெல்வேலியில, 2-3 இடங்கள்ல அப்படி இருக்கு. அந்த மண்டபத்துல விளிம்புல ஒரு பக்கத்துல அந்த மண்டப விளிம்பு வரையில அப்படி அது குனிஞ்சி விளிம்புக்கு கீழே லேசா குனிஞ்சி அப்படி குடிக்கிற மாதிரி, நீர் குடிக்கிற மாதிரி அந்த இதை வச்சிருப்பாங்க. அந்த குரங்கு சிற்பத்தை செதுக்கியிருப்பாங்க. எல்லா திசையிலையும் இருக்காது, ஒரு பக்கத்துல மட்டும் தனியா இருக்கும். இப்படி ஒரு குரங்கு குனிஞ்சி இப்படி தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும் மண்டபத்தினுடைய மேல் விளிம்புல. உடனே இப்போ திடீர்னு வாட்ஸ்அப்ல என்ன போட்டு விடுறாங்க, பார்த்தீர்களா தமிழனின் சிற்ப திறமையை? என்ன திறமை? தாமிரபரணியில் வெள்ளம் வந்து எப்போது வந்து அதனுடைய வாயில் நீர் படுகிறதோ, குரங்கின் வாயில நீர் படுகிறதோ அப்போது ஊருக்குள் வெள்ளம் வந்து விடும் என்று ஊர் உஷாராயிருமா. இது வந்து திடீர்னு கிளப்பி விடுறது. சங்கு மண்டபம்ன்றவாங்க, இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க சங்கு மண்டபம். அது அது ஒரு காமெடி. பெரும்பாலும் வைணவ தலங்கள்ல இருக்கிற மண்டபங்களாக இருந்தால் அதனுடைய மூலையில சங்கு சக்கரம் செதுக்கி வைக்கிறது வழக்கம். இதுல தனியா ப்ரொஜெக்டடா சங்கு மாதிரி வச்சிருப்பாங்க. எல்லா மண்டபமும் ஆத்துக்கு உள்ளேயே தான் இருக்கும். எங்க ஊர்ல தாமிரபரணியுடைய தீர்த்த கட்டங்கள் எல்லாமே கல் மண்டபம் பாதி ஆத்துக்குள்ளேயும் பாதி கரையிலையுமா கட்டியிருப்பாங்க. நீங்க வந்து என்ன செய்யணும்னா, கரையில இருந்து மண்டபத்துக்குள்ள போய் அப்படியே நேரம் ஆத்துக்குள்ள இறங்கலாம். அதாவது மண்டபத்தின் நிழலில் நீங்கள் குளிக்கலாம். சீனிவாச மண்டபம் நீங்க எங்க வேணாலும் போங்க, குறுக்குத்துறை சீனிவாச மண்டபம், குறுக்குத்துறை எல்லாம் கோயிலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மண்டபத்துக்குள்ள தண்ணி போய்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு எவ்வளவு வெள்ளம் வந்துருச்சு தாமிரபரணியில. இந்த கல் மண்டபங்கள் எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அது தாமிரபரணியோட ஸ்பெஷல். தாமிரபரணிக்கு வந்தீங்கன்னா அந்த மண்டபங்களை நீங்க பார்த்தே ஆகணும். தண்ணி இப்படி உள்ள ஓடும், மண்டபத்துக்கு உள்ள வழியே ஓடும். ஆற்றுல பாதிக்கு மண்டபம் நீட்டி கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த மண்டபத்துக்கு மேல அந்த சங்கு வந்ததுன்னா வெள்ளம் அதை கிராஸ் பண்ணி அந்த இடத்த டச் பண்ணிருச்சுன்னா அதுல இருந்து சங்கு ஒலிக்கும். அந்த சங்கு ஒலிச்ச உடனே எல்லாரும் உஷாராயிருவாங்க தண்ணி கூடிருச்சுன்னு. ஏன்னா இரவு நேரத்துல தண்ணி கூடிச்சுன்னா பார்க்க முடியாது இல்லையா. அப்ப இப்படி எல்லாம் எழுதுறாங்க. அப்படி கிடையாது. சங்கு மண்டபம்ங்கிறது ஒரு பேருக்கு வச்சிருக்கிறது, அவ்வளவுதான். இப்ப அது பெருமாள் மண்டபமா இருக்கும், அதனால சங்கு மண்டபம், சங்கு செதுக்கி இருக்கிறனால சங்கு மண்டபம்னு சொல்லுவாங்க. அல்லது அங்கிருந்து சங்கு ஒலிக்கலாம். அதிகாலை நேரத்துல பூஜைக்கு தண்ணி எடுக்க வருவாங்க அபிஷேகத்துக்கு, அப்போ சங்கு சேகண்டி ஒலிக்க வருவாங்க. அந்த மண்டபத்துல இருந்து சங்கு ஊதுவாங்க. அப்ப குளிக்கிறவங்க கரையேறுவாங்க, அந்த பக்கம் குளிக்கிறவங்க. எனக்கு தெரிய நெல்லையப்பருக்கு தண்ணி எடுக்கும் போது அந்த பழக்கத்தை நான் யானை வந்து தண்ணி எடுக்கும், யானையில தான் தண்ணி எடுத்து வருவாங்க அபிஷேகத்துக்கு சிவனுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சங்கு ஒலிப்பாங்க. சங்கு ஒலிச்ச உடனே எந்த படித்துறையில அவனுக்கு தண்ணி அபிஷேகத்துக்கு எடுக்கிறாங்களோ அதற்கு முந்தைய படித்துறையில இருக்கிறவங்க கரை ஏறிப்பாங்க. அதாவது அவங்க குளிச்ச தண்ணி அதுக்கு வரக்கூடாதுன்னு இந்த சங்கு ஒலிச்ச உடனே. அப்படி சங்கு மண்டபமா இருந்திருக்கலாம். இது என்னுடைய கெஸ், நான் பார்த்ததுல இருந்து சொல்றேன். அத மாதிரி கோயிலுக்கு உள் மண்டபங்கள்ல கூரைகள்ல பல்லிய செதுக்கி வச்சிருக்கிறது ஒரு சிற்பியினுடைய ஒரு நகைச்சுவை உணர்வு, ஒரு சுவாரஸ்யம். அப்படியே கூரைன்னா பள்ளி தலைகளை ஓடல அப்படின்னு. அதன் பிறகு இந்த பள்ளியை வச்சு பல ஐதீகங்கள் தொன்மங்கள் உருவாகி பள்ளி விழுந்த பலன், அந்த பள்ளியை பார்த்தா இவ்வளவு அதுன்னு எல்லாத்தையும் உருவாக்கிட்டாங்க. மற்றபடி அதுக்கு வேற எந்த விதமான தத்துவ விளக்கங்களும் இல்லை, இருக்கிற மாதிரி தெரியல.
ஓகே ஜஜா, தேங்க்ஸ். முத்துகிருஷ்ணன் சார், வெற்றி சார், உமா மேடம், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு? இதுல இல்ல, ஒரு ஜென்ரலா கேட்குறேன். இந்த பங்குனி மாசத்துல வந்து இங்க பாத்தீங்கன்னா முருகருக்கும் கல்யாணம் இது இருக்கு, சிவனுடைய திருமணம் எதுவும் இருக்கு, ஆண்டாள் வைபவம் திருமணம் ஆர் சேர்த்தி, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு சைவம் வைணவம் முருகர் எல்லாம் இது இருக்கே. அது ஏதாவது ரொம்ப வருஷம் இந்த மாதிரி இருக்கிறதா, இல்ல எப்படி அது பல ஆண்டுகளா? நமக்கு பங்குனிங்கிறது வசந்த காலம். வசந்தம் தான் நமக்கு பங்குனி மாசத்துல வர்றது வசந்த மாசம். இது அதாவது பை சீசன் இது நமக்கு வசந்தம். ஏர்லி சம்மர் தான் நமக்கு வசந்தம். அப்ப இந்த ஏர்லி சம்மர்ங்கிறது மழையும் குளிரும் முடிந்த பிறகு வருவது. இப்ப டிசம்பர் வரைக்கும் நமக்கு மழை, டிசம்பரிலிருந்து பிப்ரவரி வரைக்கும், அதாவது சிவராத்திரி தான் கணக்கு. சிவராத்திரி ஆகிய பிப்ரவரி வரைக்கும், சில சமயம் மார்ச்னு வச்சுக்கோங்க, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல செகண்ட் வீக்ல அந்த மாதிரி ரொம்ப ரேரா வரும், பெரும்பாலும் அப்படிதான். அதுவரையில் நமக்கு குளிர்காலம். அதற்கு பிறகு நமக்கு வருவது வசந்த காலம். இது வந்து சித்திரை மாதம் ஆரம்பிக்கும் போது நமக்கு கோடை ஆரம்பிக்குது. சித்திரை தான் நமக்கு கோடை ஆரம்பிக்குது. அப்ப இப்ப இருக்கிற வெயில்ங்கிறது வந்து இதுதான் அனைத்து பூக்களும் பூமரங்களும் பூக்கும் காலம், அனைத்து காய்கனிகள் விளைந்து தள்ளும் காலம். இப்ப பாத்தீங்கன்னா காய்கறி விலை ரொம்ப சீப்பா இருக்கும். எப்ப வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மே வரைக்கும் சீப்பா இருக்கும். மேக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடகடன்னு பச்சை காய்கறிகள் வரத்தே குறையும். ஜூலை வரைக்கும், ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு காய்கறி விலை, பச்சை காய்கறி விலை கூடுதலா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். புஷ்பித்து தருது அப்படியே. என்ன சொல்றது, ருது, அதுக்கு பேரே அப்படிதான் சொல்றாங்க, ருதுன்னு தான் சொல்லுவாங்க. வசந்த ருது. ருத்துனால என்னது, ஏஜ் அட்டன் பண்றத வடமொழியில சொல்லும் போது ருதுவாதல் அப்படிதான் சொல்லுவாங்க. பொண்ணு ருதுவாயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து வந்த புஷ்பிக்கும் காலம், பூக்கள் அப்படியே பூத்து குலுங்கக்கூடிய காலம். அந்த காலம் தான் சிருங்காரத்துக்கான காலம். அதுதான் திருமண காலம் என்று சொல்வது. இணை சேரும் காலம், இணையும் காலம். அதை கொண்டாடுவதற்கு அந்த வசந்தம் என்பதே இருவர் இணைந்து கொண்டாடினாதான் வசந்தம். வெயிலும் அதற்கு முன்பு பொழிந்த மழையின் நீரும் இணைந்து கிடைக்கக்கூடிய காலம் இந்த வசந்த காலம், பங்குனி. உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படின்னு புறநானூறுல சொல்றான். நிலமும் நீரும் கலந்ததுதான் உணவுன்னு சொல்றான். பெரிய வார்த்தை அது. உணவை இப்படி டெபினிஷன் எந்த மொழியிலையும் சொன்னதில்லை. உணவுங்கிறது எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க, பை கன்சம்ஷனா தான் சொல்லுவாங்க. உடலுக்கு வலுவூட்டக்கூடியதும் அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. நான் திங்கிற பொருளா பார்ப்போம். ஆனா அது உருவாகிற விதத்துல இருந்தே பார்த்தவன் தான் இந்த கவிஞன். நிலமும் நீரும் இல்லைன்னா எவருக்கும் உணவு கிடைக்காது. நிலமும் நீரும் இல்லைன்னா புல்லு கிடையாது. புல்லு இல்லைன்னா அதை திங்கக்கூடிய மான், மாடு போன்ற இனங்கள் கிடையாது. அந்த மான் இனங்கள் எல்லாம் இல்லை என்றால் அதை தின்று வாழக்கூடிய புலி சிங்கங்கள் கிடையாது. அப்ப நிலமும் நீரும் சேர்ந்தாதான் உணவு அப்படின்னு நமக்கு வருது. நிலமெனப்படுவது உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படின்னு அதுக்கு டெபினிஷன் ஒரே வரியில கிளியரா சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ நமக்கு நமக்கு வந்து அதனுடைய அடிப்படையான ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தோம்னு வைங்க, நமக்கு இவ்வளவுதான் அதுல எடுத்துக்க வேண்டியது. நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டேனான்னு தெரியல, ஆனா ஐடியாவா இதை சொல்றேன். நன்றி.